ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மார்க் பண்ணி கொடுத்துருந்த லெவல்ஸ்லாம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன லெவல் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிப்டியில். ஸோ பேங்க் நிப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே புட் ஆப்ஷன் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேலேயோ இல்லைனா இது கீழே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தென் அதே மாதிரி காலில் கொடுத்துருந்தேன். ஸோ கால் வந்து ஒருவேளை உடச்சிட்டு மேலே போகலாம், இல்லை கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கால் ஆப்ஷன் உடஞ்சி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதில் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். கடைசியாக என்ன பண்ணியிருக்கோம், நான் எடுத்த ட்ரேட் இது. ஸோ மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ண லெவலேருந்து எண்டி எடுத்து நம்ம டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ரிஸ்க் ரிவார்டு 1:15 வரைக்கும் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் நிப்டிலையும் நம்ம மார்க் பண்ண மாதிரி நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு லோவில் என்ட்ரி எடுத்து எப்படி ஹையாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்களோட ட்ரேடிங் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே சொல்கிறது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் தான். ஸோ நீங்கள் இதை பை பண்ணுங்கள், இதை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை. ஸோ நான் சொல்ல வர்றது டெக்னிக்கல். ஸோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் அனலைஸ் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போங்க. ஏப்ரல் மாதம் நான் ஓஎன்சிசியோட லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. ஸோ இன்னும் மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த அந்த லெவலுக்கு வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவுக்கு மாறுது. ஸோ கோல் இண்டியாவில் என்ன பண்ணிக்க மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியான்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணிக்க பாருங்கள், நேராக வரான். நாம் மார்க் பண்ணி கொடுத்த அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறான். அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. நான் மார்க் பண்ணி கொடுத்தது ஏப்ரல் 7 காலையில் 7:41 இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்க மார்க்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்க லெவல், இதுக்கப்புறம் கீழே வரான், என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறான். இது லைவ் சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து கன்சல்டேஷன் போட்டிருக்கோம். மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அடுத்த லெவல் கூட வரலாம். ஸோ இது நம்ம குரூப்பில் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் விப்ரோ மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் குரூப்பில். ஸோ விப்ரோ என்ன பண்ணால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா, அது கீழே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இது லைவில் என்ன பண்ணியிருப்பாங்க, இது நான் ஏப்ரல் 7 கொடுத்துருக்கேன். லைவில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ விப்ரோ என்ன பண்ணியிருக்கான், இது கீழே இறங்கி இந்த ஏரியாவுக்கு வராமல் இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ நான் மார்க் பண்ண இந்த லெவலில் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கிடையாது. மார்க்கெட் கீழே இறங்க நம்ம பண்ணுவோம், ஆவரேஜ் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணி கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா இங்கே இருக்குது. கரண்டாக இந்த இடத்துல என்ன மார்க்கெட், ஸோ கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். எப்போது 599, கிட்டத்தட்ட 600 பக்கமாக நின்றுருக்கு மார்க்கெட். எப்போ 7:42 7 ஏப்ரல் மாதம் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஹிண்டால்கோ இது இப்போ லைவில் பார்க்கலாம். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்த இந்த லெவல்ஸில் இதை தான் நான் வந்து நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்தான், அங்கேருந்து என்ட்ரி எடுத்தான். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் சொல்கிற இந்த ஸ்விங் ரீசனுக்கு தான் நம்ம டிபி பண்ணோம். இந்த இடத்துல டிபி ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லெவலை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடு எடுக்க முடியும். ஸோ இன்னும் மற்றதெல்லாம் நான் என்னென்ன கொடுத்துன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கொடுத்துருக்கேன். வாரம் இந்த லெவல் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த லெவல் இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருக்கான். ஸோ செகண்ட் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே இடத்துல நான் செகண்ட் என்ட்ரி எடுக்கும்போது 1324 எடுத்திருக்கான். மேலே எவ்வளோ தூரம் போனால் 1600 வரைக்கும் போயிட்டு திரும்பி கீழே இறங்கி மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்ஃபார்மா கொடுத்துருக்கேன். சன்ஃபார்மா நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கே நிற்குது. ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்கும்போது ஏப்ரல் 7 கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம செக் பண்ணுறது எப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு மாதம் 23 நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். தென் ரிலையன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு ஏப்ரல் 7 மார்க்கெட் இங்கே இருக்கான். இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா, இங்கே கீழே வரான். இங்கேருந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவுன்னு. இதே சார்ட்டு கரண்டில் லைவில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த லெவலுக்கு வந்தான். இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஒன்று எடுத்தான், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எடுத்தான். இங்கேருந்து என்ன எடுத்து இங்கே எண்டி எடுக்கும்போது 1120 எண்டி எடுத்துருக்கிறான். நியர்பை இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட அவன் போய் திரும்பினது 1560 பக்கம். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவுக்கு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நான் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை, நம்மளோட டெக்னிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் எப்படி பிளான் பண்ணியிருப்பேன், மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு விஷயம் குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ஹை, இது லோ, இங்கே பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், இது ஹை கன்ஃபார்மாக இருக்கும், இது லோ. இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுவேன். ஸோ மார்க்கெட்டில்
ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே இருக்கிற இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெக்னிக்கலி இதுக்கு என்ன பண்ணுவோம், இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ஏரியா, இது ப்ரீமியம் ஏரியா. டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்க ஆர்டர் பிளாக்கை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்தால் டிஸ்கவுண்ட் ஏரியாவில் என்ட்ரி எடுத்தான், இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இது தாராளமாக 1:3க்கு மேலேயே கிடச்சிருக்கும். பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுக்கிறான். ஸோ நம்ம எப்போதுமே ஸ்டாப் லாஸ்ங்கிறது கீழே வைப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் படி நம்ம ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வந்து ஓபியை நான் மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்தேன்னா, இது வரைக்கும் அவன் போயிட்டு வந்தது எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா, கிரிவாடு 8.56 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இது இங்கே தான் போய் ஹையை உடைக்கலாம், எப்போன்னு தெரியாது, பட் அங்கே போய் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து டிசிஎஸ் கொடுத்துருக்கேன், டாடா கன்சல்டன்சி கொடுத்துருக்கேன். லைவ்ல என்ன போய் நடந்திருக்கு பார்க்கலாம். ஸோ லைவ்ல என்ன பண்ணியிருக்கான், நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவில் என்ட்ரி எடுத்து நின்றுருக்கான். அடுத்து கொடுத்தது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஆக்சிஸ் பேங்க் நேராக வந்தால் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தார். மார்க்கெட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், மேல் நோக்கி போய் இந்த டிபி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா. ஸோ இது எல்லாமே நான் முன்கூட்டியே கொடுத்தது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து எஸ்பிஐ கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரல. ஸோ அப்போ எஸ்பிஐ நமக்கு ட்ரேட் எடுக்கலை. தென் அடுத்து இந்தசன் பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த ஏரியாவுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி வரோம். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த லெவலுக்கு வந்தால் இங்கே என்ட்ரி எடுத்தான், இங்கேருந்து மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவில் இருக்கிறீங்க. இப்போது இந்த ஹிண்டால்கோவை நான் என்ன பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த லெவலில் தான் மார்க் பண்ணி நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் 7ஆம் தேதி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இது எப்படி நான் பிளான் பண்ணியிருப்பேன், ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் நான் எப்போதுமே குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணுவேன். எனக்கு இப்போ இது ஹை, ஸோ இங்கே தான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இடம். ஸோ மார்க்கெட் இது எனக்கு லோ, அப்போ இங்கே போய் உடச்சி என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ எனக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லாக் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எந்த இடத்துல இருக்குது, ட்ரேடிங் ரேஞ்சு இங்கே இருக்குது, ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை எனக்கு இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இதோட டோட்டல் ஹச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் லாக் ஆகும். எனக்கு மார்க்கெட்டு இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எனக்கு ரேஞ்ச் கிடச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுவேன். ஸோ நான் இந்த லோவுக்கும் இந்த லேக்கும் நான் ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போகிறேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த ப்ரீமியம் ஏரியாவுக்கு மேலே இருக்க ஏரியா வந்து நான் என்ன பண்ணுவேன், இது வந்து ப்ரீமியம் நான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ண மாட்டோம் மோஸ்ட் ப்ராப்ளி. அதே மாதிரி இந்த ப்ரீமியம் கீழே, இந்த ஈக்லிபிரியத்துக்கு கீழே இருக்க ஏரியா நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் ஏரியாவில் உள்ள ஓபியை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ஈக்லிபிரியத்தில் இந்த ஓபி நமக்கு வேலிடான ஓபி. ஸோ எனக்கு இந்த இடத்துல 3 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏரியா நான் மார்க் பண்ணி வச்சுக்கேன். இது எல்லாமே நான் பண்ணுறது வீக்லி டைம் ஃப்ரேமில் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் வரான். ஸோ நான் மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓபியை தொடுறான். தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், அங்கேருந்து மேலே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 பிரித்து வைப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 1, 2, 3. இதுக்கு கீழே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப லோவாக இருக்கும். பட் ஆனால் இங்கேருந்து மேலே போய் கிடச்சானா நமக்கு நல்ல டார்கெட் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள். நான் மார்க் பண்ணி கொடுத்த ஈக்லிபிரியத்தில் ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து போய் நமக்கு வச்சுருக்க அந்த ஸ்விங்கான ரீசன் ஹையை தான் உடைக்கணும். ஸோ மார்க்கெட் உடைக்கணும்னு பாருங்கள். எஸ், கரண்டில் போய் அந்த லெவலில் உடச்சி மார்க்கெட் மேலே நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும், எப்போ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு. ஸோ இதுக்கு தேவை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டு உங்களால் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் போக முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் வேணும், இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற டேரக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.